வணிகர் தினத்தையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வணிகர் அணி சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சென்னை கோயம்பேட்டில் நேற்று நடந்தது. விழாவுக்கு கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமை தாங்கிப் பேசுகையில், நாங்கள் எப்போதும் வெறும் கையால் முழம் போட மாட்டோம். எத்தனை நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தலைவர்கள் வந்தாலும் எங்களுடைய களம் முற்றிலும் வேறானது. ஏசி அறைக்குள் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்வதில்லை. சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்தச் சூழலிலும் கைகோர்க்க மாட்டோம். இதை வெளிப்படையாக அறிவிக்கிறோம். சராசரி அரசியல்வாதியைப் போல் திருமாவளவனை கணக்கு போடாதீர்கள். அது எந்த காலத்திலும் நடக்காது. நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடு நடத்துவோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்க திருச்சியில் 31ஆம் தேதி மாபெரும் பேரணியை நடத்துகிறோம். அதிமுக, விஜய், பாஜக என எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் நாம் கதவுகளை திறந்து வைக்கலாம். ஆனால் அவ்வாறு எந்த கதவையும் திறந்து வைக்கவில்லை. என்னுடைய 2 எம்பியை அமித்ஷாவும் மோடியும் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்களா? டெல்லியில் மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் அதிகாரி ஒருவர் என்னுடன் பேசினார். பாஜகவிற்கு அழைத்தார். பிரதமரிடம் நேரில் பேசலாம் என்றார். அவரிடம் அதெல்லாம் வேண்டாம் என்று கையெழுத்து கும்பிட்டுவிட்டு திரும்பிவிட்டேன். மதசார்பற்ற கூட்டணியில் இடம்பெறுகிறோம் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெல்ல வேண்டும். ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்பதை விட சனாதன சக்திகள் எந்த சூழலிலும் வலிமை பெற்றுவிடக்கூடாது. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வீழ்த்துவோம் என்று அவர் கூறினார்.